நல்லது ரசிகர்களே, புதன்கிழமை வணக்கம் நேற்றான நிகழ்ச்சியில் முதலாவது நேர்காணல் பகுதியிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். பொதுவாக உங்களுக்கு தெரியும், இந்த பொது பரீட்சை அண்மையில் இடம்பெற்ற கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சையை தொடர்ந்து இப்போது மாணவர்கள் விடுமுறையிலே வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த காலம் அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தமட்டில் அவர்களுடைய வாழ்க்கையின் திருப்புமுனை என்று நாங்கள் சொல்லலாம். எனவே இந்த வாழ்க்கையின் திருப்புமுனையான இந்த காலத்தை அவர்கள் எவ்வாறு திட்டமிட்டு கொள்ள வேண்டும், அவர்களுக்கான வழிகாட்டல்கள் எவ்வாறு கொடுக்கப்பட வேண்டும், அல்லது உயர்கல்வியை அவர்கள் தொடர்ப்பதாக இருந்தால் என்னென்ன துறைகளிலே அவர்களுக்குள் ஆளுமை இருக்கிறது அல்லது திறன் இருக்கிறது, அந்த துறைகளை சரியான முறையில் அவர்கள் தெரிவு செய்து தங்களுடைய வாழ்க்கையை அல்லது உயர்கல்வியை சரியான முறையிலே திட்டமிட்டு கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இந்த பரீட்சையிலே பிரகாசிக்க தவறியவர்களுக்கான தொழில் வழிகாட்டல்கள் என்ன இருக்கின்றது என்பது பற்றி நாங்கள் பல விஷயங்களை, மாணவர்களுக்கு பயன்தரக்கூடிய பல விஷயங்களை இன்று வழங்குவதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். அந்த வகையில் எங்களோடு இன்று இணைந்திருக்கின்றார் கலாநிதி வசீர் லத்தீஃப் அவர்கள் இருக்கின்றார். இவர் பல்வேறு அனுபவங்களை கொண்டு வருவராக இருக்கின்றார். மாணவர்களுக்கான ஆலோசனை, உளவியல் சார் வழிகாட்டல்கள், அதேபோல் தொழில் வழிகாட்டல்களை வழங்கி வருகின்ற மிகுந்த அனுபவம் வாய்ந்த ஒருவராக இருக்கின்றார். அந்த வகையில் அவரை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் தருவதற்காக அவரை நாங்கள் முதலில் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். ஆரம்பத்திலே நான் கேட்க வேண்டிய கேள்வி, இப்போது கல்வி பொது தராதர சாதன பரீட்சை, அதாவது ஓயல் பரீட்சையை எழுதிவிட்டு இப்போது மாணவர்கள் விடுமுறையில் இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் போகும் இந்த பரீட்சையை பெறுபவர்கள் வருவதற்கு. எனவே 2-3 மாதங்கள் செல்லலாம். இந்த காலப்பகுதிகளை எவ்வாறு மாணவர்கள் பயன்படுத்த வேண்டும்? நல்ல ஒரு கேள்வி. இப்போ நிறைய மாணவர்கள் ஓலையில் முடிஞ்சிட்டு அவங்க கொஞ்சம் குதூகலமாக இருக்கிறாங்க, பெரிய ஒரு ப்ரெஷர் குறைஞ்சி இருக்கிறேன். ஆனால் அவங்க நினைக்க மாட்டாங்க இந்த 3-4 மாதங்கள் காலத்துக்குள் அது பயனற்ற ஒரு வழியாக நாங்கள் எப்படி செயல்படுறது. நாங்கள் எடுத்தால் இப்போ வாழ்க்கையில் நிறைய பேருக்கு தேவையான விஷயம்தான் ஆங்கில கல்வி. நிச்சயமாக எங்களுக்கு சர்வதேசத்தில் ஆங்கில கல்வி தேவை. மற்றது ஐடி, கணனி. நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இப்போ சாதாரண பயிற்சி முடிஞ்சு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஸ்டடீஸ் அண்ட் டிப்ளமோ கோர்ஸ் இன் இங்கிலீஷ், இல்லாட்டி சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் இங்கிலீஷ், இது பயன்பெறும் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு. இந்த காலத்தை வீணடிக்காமல் அவங்க முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம்தான் இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில் ப்ரோக்ராமில் அவங்க ஜாயின் ஆகணும். அதே மாதிரி அவங்க இப்போ A-level பயிற்சியை இப்போ நோக்கி செல்லக்குள்ள அவங்க அவங்களோட ஸ்கூலில் மறக்க அவங்க என்ரோல் ஆகணும் A-level கிளாஸஸ்க்கு. இப்போ நிறைய பேர் A-level கிளாஸஸ்க்கு என்ரோல் ஆகாமல் அந்த காலத்தை கழிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதில் நிறைய பேருக்கு கடைசி கட்டத்தில் இப்போ O-level ரிசல்ட் வர கட்டத்தில் தான் யோசிப்பாங்க, எந்த ஸ்ட்ரீமில் நான் போகிறேன். அப்போ தாமதமாகி சில நேரம் அந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகி இருக்கும். சில நேரம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கில் சொல்லுவாங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது சொல்லுவாங்க, இல்லை நான் போகிற ஸ்ட்ரீம்லேயே நாங்கள் போவோம். சில நேரம் அவருக்கு அதில் பரீட்சை இல்லாமல் இருக்கும். பெற்றோர்கள் இருப்பாங்க, இல்லை நீங்கள் போகணும் இந்த பயோசைட்டுக்கு, நீங்கள் ஒரு டாக்டராக வரணும், ஒரு இன்ஜினியர் வரணும். நீ பல்வேறுபட்ட அனுபவங்கள், பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறேன். ஆனால் மாணவர் தான் அதை தேர்ந்தெடுக்கணும், இதுதான் சரியான பாதை. நிச்சயமாக. அதே போல் நான் நினைக்கிறேன், இப்போ நீங்கள் சொன்னீங்க இருக்கின்ற இந்த குறுகிய காலத்துக்குள்ளே ஐடி இங்கிலீஷ் பாடநெறிகளை படிக்க வேண்டும் என்று. ஆனால் பொதுவாக இந்த பாடநெறிகளை படிக்கின்ற போது எந்த நிறுவனத்தில் படிக்கிறது, எப்படி இந்த நிறுவனங்களை நாங்கள் தெரிவு செய்து கொள்வது, ரொம்ப ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் அதிலேயும் கூட மாணவர்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கலாம், சில வழிகாட்டல் இல்லாமல். நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவம் அரசாங்க சான்றிதழ் இருக்கு, வொகேஷனல் ட்ரைனிங் அத்தாரிட்டிஸில் சான்றிதழ் இருக்கிற அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனத்தில் படிக்கலாம். அது ப்ரைவேட்டோ கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டோ இருக்கும். ஆனால் மிகவும் நல்ல அரசாங்க அங்கீகாரம் இருக்கிறேன்னா அந்த சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு வேல்யூவேஷன் தேவை. நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, சரியான அங்கீகாரம் இல்லை. மாணவர்கள் அதுக்கு அதை பற்றி யோசிக்கணும், இது அங்கீகாரம் உள்ள ஒரு கல்வி நிலையமாக. ஸோ அதை தேர்ந்தெடுத்தால் ரொம்ப இழுவாகவே அவங்களோட படிப்பை அவங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கொண்டு போகலாம். நிச்சயமாக அது NVQ லெவலாக இருக்க வேண்டும், அல்லது SLQF சான்றிதழ் கொண்டதாக, அல்லது அரசாங்க நிறுவனங்களைச் சேர்ந்த பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த பாடநெறியாக இருந்தால் மிகவும் பெறுமதியாக இருக்கும் என்பதுதான் உங்களுடைய கருத்தாக இருக்குது. அடுத்ததாக உயர்தரத்தை நாங்கள் பாடப்பிரிவுகளை தெரிவு செய்கின்ற போது நான் நினைக்கிறேன் இப்போது 5 பாடப்பிரிவுகள் இருக்குது. பயோ, மேத்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ், அதே போல் டெக்னாலஜி ஸ்ட்ரீம் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு விஷயமாக கதைக்கின்ற போது ஒரு பயோ ஸ்ட்ரீமை தெரிவு செய்கின்ற ஒரு மாணவி எப்படிப்பட்ட தகமைகளை வைத்துக் கொள்ள வேண்டும், எப்படிப்பட்டவர் அதை தெரிவு செய்தால் அவருடைய வாழ்க்கை ஒளிமயமானதாக இருக்கும்? நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா பயோ ஸ்ட்ரீம் நிறைய பேருடைய ஏக்கம் ஒரு டாக்டராக வரத்தான். ஆனால் அவங்க சயின்ஸ் பிரிவில் அவங்களுடைய இருக்கிற ஊக்கம் எவ்வளோ அளவுக்கு இருக்கு, எவ்வளோ அளவுக்கு அவங்கள சார்ந்தில் இருக்கு, கடைசி டெஸ்ட்டில் அவங்க எடுத்த மார்க்ஸ், அவங்களுடைய குறிக்கோள். ஏன்னா வேண்டிய ஒரு தொழில் நாங்கள் எடுத்தாலும், வேண்டிய ஒரு பாடம் எடுத்தாலும் அதில் ஒரு
ஊக்கம் இருக்கணும், அதுக்கு ஒரு விருப்பம் இருக்கணும், அவருக்கு அன்பு இருக்கணும். இதோடு தான் நான் படித்து கொண்டு போகிறேன்னு இந்த விஷயம். ஆனால் நிறைய பேர் நான் கண்டிருக்கேன், நானும் சைக்காலஜி கவுன்சிலிங் செய்கிறேன். நிறைய பிள்ளைகள் வராங்க ஆஃப்டர் ஓ லெவல் ஸ்ட்ரெஸ்ஸில் அவங்க வராங்க. இல்லை வீட்டில் வந்து அம்மா அப்பா சொல்கிறாங்க எனக்கு பயோ படிக்கணும், எனக்கு பயோ வர்றது இல்லை, எனக்கு அதை விட ஆர்ட் ஈஸியாக இருக்கு, நான் இந்த துறைக்கு விருப்பம், எனக்கு வந்து நல்ல எனவுன்சிங் பண்ணலாம், எனக்கு வந்து நல்ல இந்த எஜுகேஷன் பாடலாம், எனக்கு வந்து டீச்சிங் ஸ்கில்ஸ் இருக்கு, நீ அவங்க வராங்க. நீ பயோவுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஈடுபாடு இருந்து அவர் தான் குறிப்பு, அவருக்கு லைஃப்பில் ஒரு கோல் ஒன்று இருக்குது, நான் டாக்டராக வர இருக்கிறேன், இந்த ஸ்ட்ரீமில் வந்தால் தான் எனக்கு ஈஸியாக இருக்கு. சில விஷயங்கள் நான் சொல்லி இந்த ஆலோசனைகள் எடுத்துகிட்டு குறிப்பாக பெற்றோரோடு மட்டும் இல்லை, நான் நினைக்கிறேன் அவங்கள்ட்ட ஆசிரியர்களோடு, அந்த ஆசிரியருக்கு நான் நல்லா தெரியும் இந்த கிளாஸில் இந்த ஸ்டூடெண்ட் இருக்கிற டெவலப்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்து. இனி பெற்றோர்கள் மிகவும் நல்ல ஆசிரியர்களோட கதைச்சிட்டு இந்த குறிப்பிட்ட அளவில் போனால் தான் அந்த பிள்ளைக்கு வெற்றி காணும்னு சொல்லு. அப்போ அந்த பிள்ளைக்கு கிடைக்கிற அந்த ப்ரெஷர் கொஞ்சம் குறையும், அவங்க ரொம்ப இலகுவாகவே அதுக்கு முகம் கொடுக்கலாம். நிச்சயமாக. எனவே ஒரு பயோஸ்ட்ரீமில் படிக்கிற பிள்ளையாக இருந்தால் விஞ்ஞான பாடத்தில் கணித பாடத்தில் அதிக நல்ல பெறுபர்களை எடுக்கக்கூடியவராக இருக்கணும், ஞாபக சக்தி உள்ளவராக இருக்கணும், கடின உழைப்புள்ளவராக இருக்கணும். எனவே இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த பயோஸ்ட்ரீமை தெரிவு செய்ய வேண்டும். மேத்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்த மட்டும் எப்படிப்பட்டவர்கள் இதை தெரிவு செய்யலாம்? மேத்ஸ் வந்து லாஜிக்கலி திங்க் பண்ணக்கூடியவங்க, ஃபார்முலா கூடிய நல்ல ப்ராக்டிஸ் ஆனவங்க, மற்ற பிரச்சனை தீர்க்கணும் வந்து அவங்களுக்கு. இப்போ நாங்கள் எடுக்கிறோம் சும்மா எடுத்தால் ரிசோர்ட் அனலைஸ் நாங்கள் பார்ப்போம், ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரென்த் மாதிரி. இப்போ சில பேருக்கு வந்து மெட்ஸ் ஸ்ட்ரீமில் வர, இப்போ நான் கண்டு இருக்கிறேன் சில ஸ்டூடெண்ட்ஸ் மார்களுக்கு மெட்ஸ் ஸ்ட்ரீமில் நல்ல ஆர்வம் இருக்கு, ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த லாஜிக்கலி அதை வந்து சால்வ் பண்ணுற ஸ்கில்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதில் ஈடுபாடு கொடுத்தா கூடுதலாக அது முறையில் போகலாம். ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மெட்ஸில் இருக்கிறாங்க, நாங்களும் மெட்ஸில் போகணும், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதில் இருக்கு, அப்போ அந்த கிளாஸில் ஒன்றா போகலாம், ஒன்றா படிக்கலாம். சில நேரம் அவங்க அதில் ஃபெயிலியர் ஆகிற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆர்வம், அதில் ஊக்கம், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருந்தால் தான் அவங்க மெட்ஸ் ஸ்கில்க்கு போகிற மிகவும் பொருத்தமாக இருக்குது. அதே போல் அடுத்ததாக வந்து நாங்கள் காமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுப்போம். எப்படிப்பட்டவர்கள் இந்த காமர்ஸ் ஸ்ட்ரீமை வந்து தெரியும்? காமர்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து நான் கண்டிருக்கிறேன், அவங்களுக்கு ஒரு ஏஎம் இருந்தால், ஒரு அக்கௌண்டன்ட், ஒரு ஆடிட்டர், இல்லாட்டி பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறேன்டா, ஒரு என்டர்பிரைஸ் அப்படியே வர வேணுமென்ற ஒரு ஊக்கம் இருந்தால் தான் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் அவங்க காலடி வைக்கணும். ஆனால் நிறைய பேர் இப்போ இருந்தால் நாங்கள் காண்கிறோம், இப்போ காமர்ஸ் ஸ்ட்ரீமில் நிறைய பேர் தூரமாகவே மற்ற இப்போ டெக்னாலஜி ஸ்கீம்ஸ்க்கு போயிட்டு இருக்கிறாங்க, சில பேர் ஆர்ட்ஸ் ஸ்கீமை தெரிவு செஞ்சு இருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் எடுத்தாலும் வேலைவாய்ப்பு இதில் எடுத்தாலும் நிறைய காமர்ஸ் ஸ்ட்ரீம் ஃபில்லாக பண்ணி ஆகிருக்கு. ஸோ நான் அது தப்புன்னு சொல்கிறேன், இல்லை காமர்ஸ் ஸ்ட்ரீம் நல்ல நிறைய பேருக்கு அந்த ஊக்கம் இருந்தால் அவங்களுக்கு கரியரில் ஒரு அக்கௌண்டிங், ஒரு ஆடிட்டராக போவோம், இல்லாட்டி அதுக்கு அங்கேயால கன்சல்டன்ட் ஃபார்ம் செய்கிறேன்டா, ஆடிட்டிங் ஃபார்ம் ஒன்று செய்கிறேன்டா, அதில் ஊக்கம் இருந்தால் மிகவும் நல்ல. அடுத்ததாக நாங்கள் ஒரு கலைத்துறை அல்லது ஆர்ட்ஸ் கற்பதாக இருந்தால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அவங்களுக்கு மேற்கொண்டு சிந்தனை நல்லா இருக்கணும், நல்ல முறையில் கற்பனை சக்திகள் வளர்க்கணும், அவங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஏன்னா நாங்கள் எடுத்த ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் பொறுத்தா நிறைய பொறுத்தவரையில் நிறைய இந்த அமைப்புகள், நிறைய ஊக்கங்கள், நிறைய வித்தியாசமான அனுபவங்கள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாடகியாகவோ, இல்லாட்டி மியூசிக் சைட்லையோ, இல்லாட்டி அனௌன்சிங் சைட்லையோ, இல்லாட்டி ப்ரோக்ராம் ப்ரெசென்டிங் சைட்லையோ, அப்படி இல்லாட்டி சைக்காலஜி சைட்லையோ, அதுலேயும் போகலாம், லோ சைட்லையோ அவங்களுக்கு அந்த ஊக்கம் இருந்தால் ஆர்ட் ஸ்ட்ரீம் சரி. நான் நினைக்கிறேன் நிறைய பேர் ஆர்ட் ஸ்ட்ரீமுக்கு கொஞ்சம் விருப்பமாக இருக்கிறது அதுதான் காரணம். ஏன்னா இப்போ இருக்கிற தொழில்நுட்பமோட ஆர்ட் ஸ்ட்ரீம் ஆர்ட்டும் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு கூடுதலாக. எங்கே இருந்தாலும் ஊடகத்தில் தான் பெரிய அளவில் இருக்குது, சோஷியல் மீடியா எடுத்தாலும் அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. நீ இதுக்கு பெட்ரோல் கூட கொஞ்சம் ஊக்கம் கொடுக்கணும். ஆனால் மிச்சம் இடத்துல ஆவிருக்கு என்னென்னா பெட்ரோல்களுக்கு இந்த கல்வி கற்றை இந்த சப்ஜெக்ட்ஸை பற்றி கொஞ்சம் நாலேஜ் போடும், தெளிவில்லாத தனம் தான் பிரச்சனை. நீ அதை தெளிவுபடுத்திட்டா நிறைய தூரத்துக்கு பிள்ளைகளுக்கு போகலாம். சரி, நான் நினைக்கிறேன் இந்த ஸ்ட்ரீமில் வந்து இறுதியாக வந்தது தான் இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீம்னு சொல்லி. இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீமில் உள்ள நல்ல விஷயங்கள் என்ன, எப்படிப்பட்டவர்கள் இந்த ஸ்ட்ரீமை தெரிவு செய்ய? கண்டிப்பாக டெக்னாலஜி ஸ்ட்ரீமில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நாம் காண்றோம் எத்திக்கல் ஹேக்கிங் என்றும் இருக்குது டெக்னாலஜி ஸ்ட்ரீமில். மற்றது வந்து ஏஐ கான்செப்ட், இப்போ ஏஐ தான் எல்லாம் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் வந்து மிக கூடுதலான நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ டெக்னாலஜி ஸ்ட்ரீமில் ஒருத்தர் வந்து இன்வால்வ் ஆகுனா அவருக்கு நாளுக்கு நாள் இதில் டெவலப் பண்ணணுன்னு காண்றாங்க. மற்றது நிறைய பேருக்கு நிறைய தொழில் தேவைகள் வெளிநாட்டிலையும் கூட சந்தர்ப்பங்கள் கூடுதலாக அதிகமாக இருக்குது. ஆனால் டெக்னாலஜி ஸ்கீமில் இருக்கிற நிறைய பேர் குறைவாக இருக்குது இலங்கையில். நீ நிறைய பேர் அது போனால் அது ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து ஃப்யூச்சரை பார்த்தா ஃப்யூச்சர் எல்லாம் டெக்னாலஜியோட ரிலேட்டடாகவே இருக்குது. ஸோ இதில் வந்து டெக்னாலஜி ஸ்கீம் ஒருத்தர் கன்சன்ட்ரேட் பண்ணால்
அவருக்கு ஃப்யூச்சரை ஃபோக்கஸ் பண்ணால் அது நல்லது. ஆனால் அதுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்கில்ஸாக இருக்கணும், இதோடே அப்டேட்டாகவே இருக்கணும் ஒருத்தர். இப்போ அவங்களுக்கு தான் அது இலகுவாக போகலாம். சரி, அதே போல் நீங்கள் சொல்கிற விஷயங்களை வைத்து பார்க்கின்ற போது இப்போது ஓஎல் பரீட்சை எழுதுவதற்கு முன்னர் இவர்கள் உயர்தரத்தில் என்ன பாடத்தெரிவுகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இனங்காண்பதற்கு எதுவும் பிரத்யேகமான டெஸ்ட் அப்படி இது இருக்கிறதா? கரியக்கி அது கரியக்கி மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்குது. என்னென்னா நாங்கள் எடுத்தால் இவங்கள்ட கிரேட் 11ல் எடுத்தால் அவங்களோட பிகினிங்கில் வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் சாய்ஸஸ் கொடுக்குறேன். அவங்களுக்கு பார்க்க உங்களுடைய மிகவும் இன்ட்ரெஸ்டான 3 சப்ஜெக்ட்ஸை நீங்கள் போடுங்க. அப்போ அதில் அவங்க தலைவாய்சல் போடுவாங்க. இதுதான் திக் பண்ணி கொண்டு வரோம். அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னால் உங்களோட கரியரில் நீங்கள் நினைக்கிற நீங்கள் யாரா உங்களுக்கு வர வேண்டும், நீ என்ன திறன் இருக்கு. ஸோ இதை நாங்கள் அனலைஸ் பண்ணால் எங்களுக்கு அது ரிசல்ட்டு கிடைச்சா எங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து சரியாக இடைக்காணலாம். இந்த ஸ்டூடெண்ட் இதுக்கு தான் அவருக்கு வந்து கூடுதலாக விருப்பம் இருக்குது. ஸோ இதை நாங்கள் கண்டுபிடிச்சா எங்களுக்கு ஈஸியாக அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த இதில் கான்சென்ட்ரேட் பண்ணால் தான் நல்லது. இது அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேருக்கு இந்த ஒரு அனலைஸ் வந்து செய்து இல்லை. பாடசாலை மட்டத்தில் உண்மையாக கண்டிப்பாக செய்யணும். செஞ்சால் தான் இந்த ஸ்டூடெண்ட் இதுக்கு திறசாலின்னு நமக்கு இடம் காணலாம். நிச்சயமாக. எனவே இந்த சாதாரண பரீட்சை என்பது ஒரு மானுடைய வாழ்க்கையை பொறுத்தப்பட்டிலும் மிக முக்கியமான பரீட்சையாக இருக்கிறது. எனவே அவருடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருக்கிறது. அவர் உயர்தரத்தை தொடர்ந்து கற்பதா அல்லது தொழில் கல்வியை நோக்கி செல்வதா அல்லது வேறு தொழில் முயற்சிகளை செய்வதா என்பதை வந்து தங்கியிருக்கிறது. குறிப்பாக உங்களுடைய அந்த கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற போது உயர்தர கற்பதற்கான பாடத்தெரிவிலே பிள்ளைகளுடைய விருப்பத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய திறன், அதில் அவர்கள் கொண்டிருக்கின்ற ஆற்றல், அவற்றுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த பெற்றோர்களுடைய திணிப்பின் மூலமாகத்தான் பிள்ளைகள் வந்து ஏக்கத்திலே அல்லது தோல்வியிலே போய் முடிகின்றார்கள் சொன்னார்கள். பெற்றோர்களை பொறுத்த மட்டிலே இந்த பாடத்தெரிவுகளை செய்கின்ற போது அவர்கள் என்ன வகையாக இந்த பிள்ளைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும்? நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா பெற்றோருடைய பங்களிப்பு நிறைய இருக்குது. ஏன்னா பெற்றோர்கள் நிறைய நேரத்துக்கு ஒப்பிட்டு பார்க்குறாங்க மற்ற பிள்ளைகளோட. இவருக்கு இது ஏழுமா, இவர் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தா, இவர் இவ்வளோ மார்க்ஸ் எடுத்தா ஏன் உனக்கு ஏழாதுன்னு காரணம். இனி இது வந்து பிள்ளைகளுக்கு வந்து பெரிய ஒரு ப்ரெஷராக வருது. பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும். என்ன மாதிரி துறையில் வர, ஏன்னா பெற்றோர்கள் அளவுக்கு மீறி ஒரு உள் மனசில் அதை பற்றி ஊக்கத்தை போட்டால், நாங்கள் சொல்லுவோம் சைக்காலஜியில் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு விஷயம் பதிவாகினா அது வெளியெடுக்க ரொம்ப கஷ்டம். ஸோ இது என்னென்னா சிறிய வயதிலேருந்து பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கொடுத்துரு. இப்போ நாங்கள் கண்டா 5ஆம் ஆண்டு இந்த பரீட்சையிலையும் பெற்றோர்கள் நிறைய ப்ரெஷரை போட்டுறாங்க. ஸோ இதில் வர இப்போ எக்ஸாம் வந்து லைஃப்பில் ஒரு தீர்மானிக்கும் ஒரு சம்பவம் தான். ஆனால் அதே வாழ்க்கை இல்லை. இப்போ நிறைய பேர் நாங்கள் காண்டிருக்கோம், நிறைய சயின்டிஸ்டில் இருந்து நிறைய பேர் பெரிய அளவில் கல்வியில் வெற்றி காணாமல் அதுக்கு பிறகு வாழ்க்கையில் வெற்றி காண்டு இருக்கிறாங்க. இனி பெற்றோர்கள் வந்து அதை சரியாக பயன்படுத்தி பிள்ளைகளுடைய தரங்கள் பயன்படுத்தி அதுக்கு விருப்பத்துக்கு ஊக்கமாக கொடுத்து அவங்களுக்கு அந்த படிக்கிற சூழல் வந்து இலகுவாக போகிற ஒரு சூழலாக அமைஞ்சால் இந்த பிரச்சனை இருக்காது. நிச்சயமாக பெற்றோர்களை பொறுத்த மட்டிலே உங்களுடைய பிள்ளைகள், ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஆசை இருக்கும் என்னுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் இப்படி வர வேண்டும் அப்படி வர வேண்டும். ஆனால் அது வருவதற்கு முன்னர் அந்த பிள்ளைக்குரிய இயலுமை என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து அதன்படி அவர்கள் வழிகாட்டுகின்ற போது அவர்கள் சிறந்த நல்ல பிரஜைகளாக கல்விமானாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை விட இன்னும் ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கிறதுன்னு சொன்னால், இந்த மாணவர்களை பொறுத்த மட்டிலே ஒரு சில மாணவர்கள் மாத்திரம்தான் உயர்தரம் கற்கின்றார்கள். ஏனைய மாணவர்கள் அநேக மாணவர் இந்த பரீட்சைகளை தோல்வியை தழுவி அல்லது குறிப்பிட்ட ஒரு குறைவான புள்ளிகளை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் ஒரு ஏமாந்த ஒரு நிலைக்கு போகின்றார்கள். ஆனால் இப்போது இந்த தொழில் கல்வி அல்லது 13 வருட உத்தரவாத கல்வி என்றெல்லாம் புதிய கல்வி முறைகள் வந்திருக்கிறது. இப்படி பரீட்சையில் தோல்வியடைந்த மாணவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய எதிர்காலத்தை எவ்வாறு திட்டமிட்டுக் கொள்ளலாம்? ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ வந்து நிறைய சந்தர்ப்பம் இருக்கு. தொழில் கல்வியை பற்றி எடுத்தால் இப்போ நமக்கு தெரியும் NVQ லெவல்ஸ் இருக்கு. அதில் NVQ லெவல் 7 அது வந்து பேச்சுலர் டிகிரிக்கு ஈக்குவல். ஒருத்தருக்கு NVQ லெவல் 7 வரைக்கும் போகலாம். நிறைய வாய்ப்பு. ஓயில் ஃபெயில் பண்ணாலும் NVQ 11 வரைக்கும் கண்டிப்பாக போகலாம். 7 வந்து போனால் இப்போ அவங்க நினைப்பாங்க ஈக்குவலாக ஒரு டிகிரி ஹோல்டர் இருக்குது. ஏன்னா இது வந்து நிறைய பெற்றோருக்கு தெரியாது. நான் இதை பற்றி தேடியும் பார்க்க மாட்டேன். ஆனால் இதுக்கு கொடுக்குற விளம்பரம் சரி குறவு. இப்போ நிறைய பேர் இருப்பாங்க ஓலிவல் ஃபெயில் ஆகினா அதோட வாழ்க்கை முடிஞ்சு என்ற ஒரு அர்த்தம் இல்லை. அதோடு தொழில் கல்விக்கு அந்த சில பேருக்கு சில திறமை இருக்குது. மோட்டர் மெக்கானிக்ஸும் இருக்குது, ஏர் கண்டிஷனரும் இருக்குது. நாங்கள் எடுத்தால் அதில் தொழில் வாய்ப்பு கூட, அதே மாதிரி அதுக்கு ஊதியமும் கூடியாக கிடைக்குது. அவங்க தான் நாட்டுக்கு தேவையான கண்டிப்பாக தேவை. வொகேஷனல் ட்ரைனிங் நாலேஜ் இருக்குது தான் கண்டிப்பாக தேவை. ஏதாவது அமைக்கும். இப்போ நீங்கள் எடுத்தால் அந்த ஸ்டூடியோ எடுத்தாலும் இதில் டெக்னாலஜி சைட், இதில் மெக்கானிசம் சைட் எடுத்தால் அதுதான் தெளிவாக தேவைப்படுது. ஏதாவது ஸ்டூடியோ இதில் இனி இதுக்கு நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்குது.
அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நிறைய பெற்றோர்கள் இதை வந்து அவ்வளோ கவனிக்காது. மற்றது அதுக்கு கொடுக்குற விளம்பரம் சரி குறைவாக இருக்குது நம்ம நாட்டில். ஸோ அது கூடுதலாக ஊக்கம் கொடுக்கணும், கூடுதலாக விளம்பரம் செய்யணும். நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாததான் இன்னொரு விஷயம். இப்படி ஒரு தொழில் வாய்ப்பு இருக்குது. இது NVQ லெவல் 1 2 3 4 7 வரைக்கும் போகலாம். 7 வரைக்கும் போனால் அவர் டிகிரி ஹோல்டர், அவருக்கு வெளிநாட்டு தொழில் வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தையும் கொஞ்சம் பெற்றோர்களும் அதே மாதிரி மாணவர்களும் இதை பற்றி ஒரு ஊக்கம் கொடுத்தா அந்த ஓலியல் ஃபெயில்னு நினைக்கிற அந்த கவலையான மனநிலையிலேருந்து வெற்றிகரமான மனநிலைக்கு போகலாம். நிச்சயமாக. எனவே நீங்கள் யாரும் தோல்வி அடைந்தவர்கள் அல்ல. உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கைகளில் இருக்கிறது. முயற்சி செய்யுங்கள், ஏதோ ஒரு நல்ல விடயம் உங்களுக்காக நடக்கும். சில வழிகளில் உயர்தரத்திலே ஒரு விஞ்ஞான பிரிவை அல்லது கணித பிரிவை தெரிவு செய்து படித்து ஒரு குறிப்பிட்ட வருடகாலங்கள் சென்ற பிறகு நாங்கள் ஒரு பிழையான துறைக்கு வந்து விட்டோம், எங்களுக்கு இந்த துறை பொருத்தமில்லை, கலைத்துறைக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி நினைக்கின்ற மாணவர்கள் அப்படியும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் என்ன ஆலோசனை செய்கின்றீர்கள்? சில வேளைகளில் பெற்றோருடைய வற்புறுத்தல் காரணமாக பயப்படிப்பார்கள், ஆனால் அவர்களால் அதை சுமக்கக்கூடிய தன்மை இல்லை, அவர்கள் ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன? பெற்றோர் சொல்வதை கேட்பதா அல்லது நாங்கள் போலியாக நடித்து எக்ஸாம் எழுதிவிட்டு ஃபெயில் வாங்குவதா? இப்போ உங்களுக்கு சொன்னால் புகழ்பெற்ற பாடகர் மறைந்த SP பாலசுப்ரமணியன் அவர்கள் இன்ஜினியரிங் டிகிரி ஹோல்டர் ஒருத்தர். ஆனால் அவர் ஒரு பாடகராக தான் உலகத்துக்கு தெரியும். அதுதான் அவருடைய திறமை. அவர் அன்றைக்கி கதைகளோ நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். அவர் சொன்னார், என்னென்றா வாழ்க்கையில் நாம் படிக்கணும் ஒரு விஷயத்தை தொழில் சார்ந்தது மட்டுமல்ல, அந்த ஊக்கம் இருக்கணும், அதுக்கு ஒரு ஆசை இருக்கணும். இப்போ பெற்றோர்கள் யோசிக்கணும், இந்த பிள்ளைகளுக்கு இந்த தொழில்முறை தான் தேவை என்று பெற்றோருக்கு தீர்மானம் செய்ய முடியாது. ஏன்னா உங்களுடைய திறமை உங்களுக்கு தான் தெரியும். சில நேரம் அந்த திறமைகள் யாரும் சரி கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் இதுக்கு தான் உங்களுக்கு சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்தும். சரி, நீங்கள் இந்த திருவிழா போனால் நல்ல. ஸோ அவர் நல்ல உதாரணம். SP பாலசுப்ரமணியம் கின்னஸ் சாதனை படித்தவர், பாடகரா. ஆனால் அவர் இந்த படிப்பு எடுத்தால் அவர் இன்ஜினியர் டிகிரி ஹோல்டர் ஒருத்தர். அந்த துறையில் அவர் போகலை. நான் சொல்கிறேன்ல அப்படி சரியண்டு அந்த தொழிலில் பிள்ளைன்னு என்ன சொல்லலை. ஆனால் நமக்கு செய்கிற தொழிலில் ஒரு மன திருப்தி, மன அமைதி இருந்தால் தான் அந்த தொழில் தொடர்ந்து நமக்கு செஞ்சு கொண்டு போகலாம். ஸோ அதை நான் எந்த தொழிலையும் நான் காண்றேன். மன அமைதி இருக்கு, மன திருப்தி இருக்கு. இதுதான் ஒருத்தருக்கு தேவை அவருடைய முன்னேற்றத்துக்காக செய்த பாதையில். எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சில வழிகளில் உயர்தர பரீட்சையை எழுதிவிட்டு அதில் ஒரு சரியான பெறுபரு கிடைக்காத பட்சத்தில் வேறொரு கலைப்பிரிவை தெரிவு செய்து அதில் பரீட்சை எழுதுகின்றவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வழிகாட்டல்கள் என்னவா இருக்கிறது? கண்டிப்பாக. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஆரம்பத்திலே அதை பற்றி ஒரு அனுபவம் இருந்தால், ஆரம்பத்திலே அவருக்கு விளங்கினா இது வந்து நம்ம ஒத்து வராத சூழலில் அது மாற்றுவது பிழை இல்லை. அப்போ அதை மாற்றக்குள்ள அவர் யோசிக்கணும், இதை விட இது இலகுவாக இருக்குமா, இதில் இந்த தொழில் வாய்ப்புகள் இருக்குமா என்று அதை கவனித்து தான் முடிவுன்னு செய்யணும். நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு அவருக்கு ஓலையோடு முடிஞ்ச பிறகு ஆசிரியர்களோடு இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் பேரியர் ஒன்று வருது. அவங்க ஆசிரியரோடு அவர் பேச மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய எல்லாம் ஸ்கில்ஸ் தெரியும் ஒரு ஆசிரியருக்கு தான். அவரோட கலந்துரையாடி அதோடு பெற்றோர்களும் வந்து எல்லாம் குழுவாக பேசி அவங்க டிஸ்கஷன் பண்ணி இந்த பிள்ளையோட திறமை இருக்குது இதில் கன்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய நேரத்தில் அவரே ஆசிரியர்களோட பயத்தில் கதைக்காமல் இருக்கிறையில் அந்த பிள்ளைக்கு தான் ஒரு நஷ்டமாக அமையும் அது. ஸோ அப்படி ஓப்பனாக பேசினா எந்த துறையில் அவருக்கு சான்றிதழ் இருக்கு, எந்த துறையில் அவருக்கு திறமை இருக்குது, எந்த துறையில் திறன் இருக்கு, அதோடு அவருடைய வாழ்க்கை பாதை ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான பாதைக்கு கொண்டு போகலாம். அதே போல் கற்றல் என்பது வாழ்க்கை முழுவதும் கற்றலாகவே இருக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை பற்றி தேடி அறிந்து கற்றுக்கொள்வர்களாக இருக்க வேண்டும். எனவே பல வாய்ப்புகள், பல தொழில்நுட்ப வசதிகள் உங்களுக்காக கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் பயன் தரக்கூடிய பல விஷயங்களை இம்முறை OL பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் நாங்கள் வழங்கியிருந்தோம். அந்த வகையில் டாக்டர் பசீர் லத்தீஃப் அவர்கள் எங்களோடு இணைந்து கொண்டு மிக அருமையான பல தகவல்களை உங்களுக்காக வழங்கினார். விசேடமாக அவருக்கு எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நல்லது ரசிகர்களே, 2வது நேர்காணல் பகுதி நீங்கள் சந்திக்கலாம். அதற்கு முதல் இடைவேளை, அதனைத் தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம்.